இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 17:38-39. நான் உங்களோடே பண்ணின உடன்படிக்கை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இந்த வசனத்தை குறித்து கவலை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். முதல்ல அந்நிய தேவர்கள் எப்படி உருவானது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு யானையோட தலையை வெட்டி அதை ஒரு மனிதனுக்கு பொறுத்துனாங்களாம். அது கடவுள்னு வணங்குறாங்க. அதுக்கு பேர் தான் பிள்ளையார்னு சொல்லுவாங்க. யானையை பார்த்த உடனே அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து வேப்ப மரம். அம்மை போட்டுச்சுன்னா வேப்ப இலையை மஞ்சளையும் அரைச்சி உடம்புல போடுவாங்க. அதுக்கு காரணம் வேப்பிலையிலையும் மஞ்சள்லையும் மருத்துவ குணம் இருக்குது. அதனால் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த வேப்ப மரத்தை சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வேடிக்கையான ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒரு சிலைக்கிட்ட மது, சுருட்டு, புகையிலை இப்படி போதைப் பொருளை வாங்கி வச்சு வணங்குறாங்க. கடவுள் எப்படி தவறான விஷயத்த பண்ணும் அப்படின்னா அது கடவுளே இல்லையே. கடவுள் செஞ்சால் சரின்னு சொல்கிறவங்க ஏன் அவங்களுடைய வீடுகளில் மது அருந்துகிற மனுஷர்கள் இருந்தாங்கன்னா தப்புன்னு சொல்கிறாங்க? கடவுள் செய்கிறத மனுஷர்களும் செய்கிறாங்கன்னு ஏற்றுக்கலாமே, அதை மட்டும் ஏன் தவறுன்னு சொல்கிறாங்க? இப்படி நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அதனால் கோவப்படுவாங்க. இன்னும் உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். கூகுளில் மித் கடவுள், அதாவது கட்டுக்கதை கடவுள்னு சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய அந்நிய தேவர்களை காமிக்கும். அது எதனால அப்படின்ற அர்த்தத்தையும் சொல்லும். ஆனால் சாமி இயேசு கிறிஸ்துவ மட்டும் மித்துன்னு வராது. அப்போ போலி எது உண்மை எதுன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட அந்நிய தேவர்களை பற்றி பேசும்போது முதல்ல ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். கட்டுக்கதையை நம்பி அதன் பின்னாடி போகக்கூடாது. இவ்வளோ நாள் வழி நடத்தின தேவனை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்மளுடைய உடலை வர்த்திக்க விடாமல் அவருடைய உடலை வர்த்திக்கிட்டு நமக்காக உயிர் கொடுத்து நமக்காக உயிர் எழுந்து நமக்காகவே எப்பயுமே இருக்கிற உண்மையும் வல்லமையும் நிறைந்த தேவனை நினச்சி பார்க்கணும். இப்படி நம்ம நினச்சி பார்த்து தேவனை விட்டு விலகாமல் இருக்கும்போது தேவன் நமக்கு என்றைக்குமே பாதுகாவலாக இருப்பார்னு உடன்படிக்கை பண்ணுறார். தேவன் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், என்னை விட்டு விலகாதீங்கன்னு. இப்படி அன்பும் வல்லமையும் நிறைந்த தேவனே மெய்யான தேவன். நம்மளுடைய தேவனை உண்மையாக ஆராதிக்க ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டிருக்கோம். ஆமேன்.